எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சுண்டங்கத்திரிக்காய் பிரட்டல் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க மாசித்தூள் போட்டு எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறோம். ஆமாம், இப்போ இந்த சுண்டங்கத்திரிக்காய் என்னென்னு செய்ய போகிறோம்டா, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், அதோட வெங்காயம், சின்ன கொச்சி மிளகாய் தான் பாருங்க, தக்காளி பழம், மற்றது கருவேப்பில்லை, இந்த மாசித்தூளையும் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ என்ன செய்திருக்கிறோம்டா, சந்தையில் வாங்கி கொண்டு வந்து அதை இடித்து அதில் இருக்கிற இந்த உள்ளுக்கு இருக்கிற விதைகள் எல்லாம் என்ன செய்திருக்கிறோம்டா, உப்பு தண்ணிக்குள்ளே இடித்து உப்பு தண்ணிக்குள்ளே போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். இதுக்கு பிறகு தான் நாங்கள் சமையலுக்கு என்ன செய்யணுமென்று உங்களுக்கு சொல்ல போகிறோம். அடுப்பு மூட்டி இருக்கு. இனி அடுப்பு நல்லா எரிஞ்சோடனே சட்டியை வச்சு செய்ய ஆரம்பிக்கலாம். நாங்கள் சட்டியை தூக்கி அடுப்பில் வைக்க போகிறோம். தேவையான அளவு தேங்காய் ஊற்றுறோம். இப்போ இது வதங்கி வரத்துக்கு ஒரு அளவான தேங்காய் வேணும். பாருங்க, இதில் கடுகு, வெந்தயம், சீரகம் இருக்குது. இவ்வளவு இதுக்கு தேவையானதா இப்படியே கொட்டி எண்ணெய் போட போகிறோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கோம். கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டிருக்கோம், கொச்சிக்காய் போட்டிருக்கிறோம், பச்சை மிளகா வெங்காயம் போட்டிருக்கோம், தக்காளி பழம் போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கோம். இதை எண்ணெயில் வதங்க விட போகிறோம். இது வதங்கின உடனேத்தான் அந்த மற்றது என்ன செய்கிறேன்ட்டு சொல்கிறேன். அவங்க வேற வதங்கின அப்புறம் போட்டால் தான் நல்லா இருக்கும். அடுப்பு நல்லா எரியுதுன்னு. நல்லா எரியுது. இது ஒரு அளவு ஒரு கலருக்கு வரணும். ஒரு பொண்ணு கலருக்கு வந்தால் தான் அந்த இதை போடணும், சுண்டைக்காய். இப்போ நாங்கள் இந்த சமையலை செய்கிறோம். தொடர்ந்து இந்த எப்படியான சமையல் வீடியோ நாங்கள் உங்களுக்கு தரோம். தொடர்ந்து எங்களுக்கு சேனலுக்கு உங்களோட ஆதரவை தாங்க. இங்கே பாருங்க, இந்த கலருக்கு வந்துட்டாங்க. இந்த இப்படியான கலரில் இருக்கக்குள்ள தான் இப்போ சுண்டாக்காய் போடணும். ஆக கருகாம கூடாது. இப்படி வதங்கின பருவத்தமாக இருக்கணும். இப்படி தான் போட போகிறோம். இந்த சுண்டங்காயை இப்படி போட போகிறோம். இந்த ஒரு போட்டாச்சு. இப்போ ஒரு சொட்டு உப்பு கூட போடுறோம். தேவையான அளவு உப்பு விட்டாச்சு. இந்த மாசித்தூள் வச்சுருக்கிறோம் பாருங்க, இதை எப்படி என்ன செய்யணும், தூவி விட்டுறணும். அப்படியே என்ன செய்யணும், இப்போ அப்படியே மூடி விடணும். ரைட், இதான் கிண்டி பார்ப்போமே அவிஞ்சிருக்கிறான். இந்த வதங்கி வர்றது இப்போ தான் அப்போ ஒரு கிண்டுவோம். பாருங்க இப்படி வதங்கி வருதுண்டு. ஒன்றுமே தண்ணி கிண்ணி எதுவும் விட தேவையில்லை. இப்படியே விட்டோம்னா சரி தானா அப்படியே பொறிஞ்சு வருது. சுடுதா அம்மா? துணி இருக்கணும், கறி துணி இருக்கு. மாமி ஒரு துணியை எடுத்துட்டு வாங்கண்ணே, கறி துணி. இங்கே பாருங்க இப்படி வந்துருக்கு வதங்கி. வாவ், இந்த பருவத்தில் தான் சாப்பிடணும். நாங்கள் வதங்கவும் கூடாது. இப்படி இருக்கு, இப்படி ஒரு அளவாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட. இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுது. இந்த பாருங்க, இந்த பருவத்தில் தான் நீங்கள் இறக்கணும். இந்த பருவத்தில் இருந்து இப்போ இறக்க போகிறோம். ஆக வதங்கவும் கூடாது. இதாக இருக்கும், இப்படி முட்டுக்காய் பருவம் மாதிரி இருக்கும். இப்போ தான் இறக்க போகிறோம். இறக்கி இதை இப்போ வதக்கி ஒரு பிளேட்டில் போட போகிறோம்.
பாருங்க வடிவாக இருக்குது எப்படி கண்டா ரோட்டு காட்டில் கண்டா விட மாட்டேன். சுண்டம் கத்திரிக்காய் அநேகமாக சிங்களாக்கள் தான் விரும்பி சாப்பிட்றது. இப்போ நீங்கள் இதே போல் செய்து சாப்பிட்றோம்னா ரோட்டு வழியையும் இருக்கும் அந்த மரங்கள். ஆனால் சில பேருக்கு இதை எப்படி செய்ய தெரியாத இதால் அதை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. நான் சொல்லி தந்த முறையில் நீங்களும் ஒரு இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். அதோட வெள்ளை அரிசி சோறுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தான்.